கங்கா வயித்துல தடவணும். இங்க பாருங்க. என்ன குங்குமம் இது? நீயே சொல்லு. கும்பகோணம் பக்கத்துல கர்ப்பரச்சாம்பிகை அம்மன் கோயில்னு ஒரு கோயில் இருக்கு. ரொம்ப விசேஷமான கோயில்மா. கர்ப்பமா இருக்கிற பொம்பளைங்களுக்கு அது ரொம்ப விசேஷமான கோவில். எனக்கும் தெரியுமே, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். அங்க தர குங்குமத்தை கர்ப்பமா இருக்கிற பொண்ணோட வயித்துல தடவினா குழந்தை நல்லா பிறக்கும்னு நம்பிக்கை இருக்கு. அதே நம்பிக்கை தான் எங்களுக்கும். கங்கா வேலை வேலைன்னு ஒரே பரபரப்பா இருக்கா. அவளுக்கு கோவிலுக்கு போறதுக்குலாம் எங்க நேரம் இருக்கு. அதான் அவளுக்காக நான் கோவிலுக்கு போய் வேண்டிக்கிட்டேன். ஆமா, கோவில்ல இருந்து நேரம் இங்கேதான் வரும். இந்த குங்குமத்தை நான் கங்கா வயித்துல தடவணும். என்னால இத நம்பவே முடியல. வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் கங்காவை வாங்குன்னு வாங்கின நீயா போய் கங்காவுக்காக வேண்டிட்டு வந்திருக்க? நிஜமாவே இது நல்ல மாற்றம் தான். உனக்கு ஏதாவது அவசர வேலை இருந்தா குங்குமத்தை என்கிட்ட கொடுத்துட்டு போ. கங்கா வந்தா நீ கொடுத்துட்டு போனதா அவகிட்ட நான் கொடுத்துடுறேன். அதுல கங்கா வந்தா நானே இத தடவி விடணும். யாரு வேண்டிக்கிட்டாங்களோ அவங்களே குங்குமத்தை தடவினாதான் கூடுதல் விசேஷமா. நானே தடவி விட்டா கங்காவுக்கும் நல்லது, எனக்கும் நிம்மதியா இருக்கும். லெவன்ஜி, சில நேரங்கள்ல கங்கா இருட்டின பிறந்தா வருவா. அதனாலதான் அப்படி சொன்னேன். நீங்க இருக்கிறதா இருந்தா இருங்க, நான் சுப்பையா கிட்ட காஃபி கொடுத்து அனுப்புறேன். உட்காருங்க. சுப்பையா, ஏழவஞ்சி, கங்கா வர்றதுக்கு நேரமாகும்னு சொல்றாங்களே. நீ கூப்பிட்டதும் வீட்டுல அப்படியே போட்டபடி வந்துட்டேன். அதனால கழண்டுக்கிறேன்னு சொல்றியா? ஆமா. ஏன் மாங்காக்கா, கழுத்துக்கு செயின் வாங்கி தரேன்னு சொன்னனே, ஞாபகம் இருக்கா? நான் போனா அத வாங்கி தர மாட்டேன்னு சொல்றியா? செயின் எல்லாம் வாங்கி தருவேன், ஆனா அத போட்டுக்க கழுத்து இருக்காது. கொன்னுடுவேன். பேசாம என் கூட வா. பாதி கிணத்தை தாண்டியாச்சு, இன்னைக்கு முழு கிணத்தையும் தாண்டணும். கங்கா இருட்டுனதுக்கு அப்புறம் வந்தாலும் அவ வாழ்க்கைய இருட்டுல நிறுத்திட்டு தான் போகணும். புரிஞ்சுதா? வாயை மூடிட்டு உட்காரு. வா. என்ன நேரம் ஆயிட்டு இருக்கு. எவ்வளவு நேரம் இன்னும் காத்துட்டு இருக்கிறது? போலாமா? இரு, வந்தாச்சுல, முடிச்சிட்டு போலாம். ஊஞ்ச பாரு. இளவஞ்சி, என்ன அங்க நேரத்தை பாரு, மணி 5:30 ஆகுது. ஆனா இப்ப என்ன? இளவஞ்சி, எனக்கு என்னவோ இருட்டினதுக்கு அப்புறம் தான் வருவான்னு தோணுது. வந்தா வரட்டும், இருந்து பார்த்துட்டு தான் போகணும். இந்த ஊருக்கு அடுத்த நாச்சியாரா வரப்போற நானே காத்துட்டு இருக்கிறப்ப உனக்கு என்ன? அதுக்கு இல்ல, இங்க ஏதாவது கலவரம் நடந்து அதுக்கு நானும் உனக்கு உடந்தையா இருக்கேன்னு நினைச்சு உன் மேல இருக்கிற கோவத்துல என் மேல ஏதாவது பொய் கேஸ் போட்டு என்ன கம்பி என்ன வச்சிருவாங்களே. ஏன் சொல்றேன்னா, கங்கா சொன்னா போலீஸ் கேக்கும். சிங்கம் மாதிரி இருந்து உங்க அப்பாவே தூக்கி உள்ள வச்சுட்டான்னா நான் அவளுக்கு சுண்டலி மாதிரி. எனக்கு பயத்துல வயிறுல ஒட்டதில வச்சு என்ன விட்டுடு, நான் போயிடுறேன். கழுத்துக்கு செயின் வேணும்னு ஆசைப்பட்டேன், கைக்கு விலகு வந்துட்டு
போல இருக்கே. ஐயோ அக்கா, நீ பயந்து என்னையும் பயமுறுத்தாத. வந்த வேலையை முடிக்காம போனா எங்க அப்பா ஒண்ணு இனி உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு. கங்கா கர்ப்பமா இல்லைன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டா அவ பல்லு புடுங்கின பாம்பு மாதிரி ஆயிடுவா. அதுக்கப்புறம் ஒண்ணு ஒண்ணு பண்ண முடியாதுக்கா, நீ தைரியமாயிரு. ஆமா இளவஞ்சி வராங்க வராங்க. இந்தாங்கம்மா பஜ்ஜி சாப்பிடுங்க. வேற ஏதாவது வேணுமா? எனக்கு மனசு சரியில்லை. மனசு சரியில்லையா? வயிறு சரியில்லைன்னு சொல்ல வந்த, வாய் கொளறி மனசு பரவாயில்ல, கொஞ்சம் எடுத்துக்கங்க. அதோ கங்காவே வந்தாச்சு. வந்தாச்சா? வந்தாச்சா? அண்ணி நல்லா இருக்கீங்களா? மங்கையத்த நீங்க நல்லா இருக்கேன். எப்ப வந்தீங்க அண்ணி? அவங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு கங்கா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. எனக்காவா? என்ன அண்ணி, என்ன விஷயம்? ஆமா கங்கா, மங்கக்கா கங்கா கேக்குறல்ல, சொல்ல. எதுக்காக வந்தோம்னா, அங்க குங்குமத்து பக்கத்துல, கும்பகோணத்து பக்கத்துல ஏதாவது இடம் வாங்க போறீங்களா? அங்க கர்ப்ப ரட்சாம்பிகைன்னு ஒரு கோவில் இருக்கு. ஏதாவது பூக்கடை வைக்க போறீங்களா? இளவஞ்சி, அந்த நல்ல விஷயத்தை நீயே சொல்லிட. இது புரியுதா? அது என்னன்னா இளவஞ்சி, நானே சொல்றேன். அந்த கோவில்ல அம்மனுக்கு அபிஷேகம் பண்ண குங்குமத்தை கர்ப்பமா இருக்கிற பொண்ணுங்க வயித்துல தடவினா பிறக்க போற குழந்தை சிக்கல் இல்லாம பிறக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்குமா. அதனால இளவஞ்சி உனக்காக அந்த கோவிலுக்கு போய் வேண்டிட்டு வந்திருக்கா. இப்ப நான் அதுக்கு என்ன பண்ணணும்? நீ ஒண்ணு பண்ண வேணாம் கங்கா, நானே இந்த குங்குமத்தை உன் வயித்துல தடவி விடுறேன். நில்லுங்க, என்ன தொடாதீங்க. எதுவா இருந்தாலும் அத்தை கிட்ட தந்துட்டு போங்க, நான் அப்புறமா தடவிக்கிறேன். ஏன் கங்கா, ஏன் என்கிட்ட இப்படி பேசுற? நான் பழைய இளவஞ்சி இல்ல, நான் மாறிட்டேன். இந்த குங்குமத்தை வேண்டிக்கிட்டவங்க தான் தடவணுமா, அதான் நானே தடவுறேன்னு சொல்றேன். நில்லுங்க அண்ணி. ஏன் சொல்றேன், எதுக்கு சொல்றேன்னு புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? நல்ல விஷயத்த பேசும்போது கெட்ட விஷயத்த சொல்ல வேணாம்னு நினைச்சேன், சொல்ல வச்சிட்டீங்க. நான் இப்ப நேரா துக்க வீட்ல இருந்து வரேன். துக்க வீடா? போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. தெரிஞ்சவர் ஒருத்தர் இறந்துட்டாரு. சாவு வீட்டுக்கு போயிட்டு வரேனா சாமி குங்குமம் எல்லாம் தொடலாமா? அதனாலதான் என்ன தொடாதீங்கன்னு சொன்னேன். ஓ, இவ்வளவுதானா? நீ போய் குடிச்சிட்டு வா கங்கா, நான் காத்துக்கிட்டு இருக்கேன். இருந்து இந்த குங்குமத்தை தடவிட்டு போறேன். சொன்னா கேளுங்க அண்ணி, என் மனசே சரியில்லை. அந்த குங்குமத்தை அத்தை கிட்ட கொடுங்க, நான் அப்புறமா தடவிக்கிறேன். இந்தாங்கம்மா, கங்கா குளிச்சுட்டு வந்ததும் அவளை தடவிக்க சொல்லுங்க. நானே வயித்துல தடவிடுறேன். நீங்க தடவினாலும் சரி, அவளே தடவிட்டாலும் சரி. ஆமாமா, நீங்களே தடவி விடுங்க. சரி அக்கா, வா அக்கா. சரி, பஜ்ஜி சாப்பிட்டு போங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, மத்தியானம் சாப்பிட்டதே வயிறு நிறைஞ்சிருக்கு. வாக்கா, அத கொடுத்துட்டு வா. சரிம்மா, வரேங்க. வா. என்ன இளவஞ்சி இப்படி ஆயிடுச்சு? செத்தவன் நேத்தோ நாளைக்கே சாகாம என் தலையில கல்லு தூக்கி போடுற மாதிரி இன்னைக்கு செத்துருக்கான் பாரு. எழுதி வச்சுக்க, என் வயிற்றுச்சல் அவனை சும்மாவே விடாது. அவன் நேரா நரகத்துக்கு தான் போவான். ஐயோ,
அப்பா கிட்ட நான் என்ன பதில் சொல்ல போறேனே தெரியலையே. ஐயோ வாக்கா. நாம காரியத்தை சாதிச்சுட்டு வருவோங்கிற நம்பிக்கையில அப்பா காத்துட்டு இருக்காரு. நாம எதுவும் பண்ணாம வெறுங்கையோட வந்திருக்கோன்னு உங்க அப்பாக்கு தெரிஞ்சா என்ன சொல்ல போறாரோ? அதான்க்கா எனக்கு சரி. தெரியல. 120 மூட்டையா அனுப்பிச்சிரு. வேற சரி அனுப்பிச்சிரு. அப்பா ஆமா. ஏய் முதலாளி சரிங்க. என்னமாச்சு? என்னாச்சு? அது என்னாச்சுன்னு கேக்குறல்ல? அது வந்துப்பா, நானும் மங்காக்காவும் கங்கா வயித்துல குங்குமத்தை தடவுறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தோம். அந்த கங்கா ரொம்ப நேரம் கழிச்சு வந்தாப்பா. நானும் மங்காக்காவும் குங்குமத்தை தடவி அவ வயித்துல குழந்தை இருக்கான்னு பாக்கலாங்கிறப்ப அவ ஏதோ நான் துக்க வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன், எங்களை தொடவே நானும் தூரமாவே நிக்க வச்சுட்டா. இருந்தாலும் பரவாயில்லன்னு நானும் மங்காக்காவும் எவ்வளவோ சொன்னோம். ஆனா அவ என்னமோ எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்ட மாதிரி கிட்ட வரவிடாம தூரமாவே நிக்க வச்சுட்டாப்பா. சுத்தி வளைக்காதமா. நீங்க போன காரிய வளங்கல, தோத்து வந்திருக்கீங்க அப்படித்தானே? இந்நேரம் நீங்க 2 பேரும் உண்மை என்னங்கறத கண்டுபிடிச்சு அவளை கருவேப்பில மாதிரி உருவி தூக்கி எறிஞ்சிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைச்சேன். துக்க வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்க, என்ன தொடாதீங்கன்னு அவ சொன்னா அதை கேட்டு நீங்க சும்மா இருந்துறதா? வந்துட்டோம் வச்சுட்டா விடுவோன்னு கட்டி உருண்டிருக்க வேண்டாம்? அவ கர்ப்பமா இருக்காளா இல்லையான்னு கண்டுபிடிச்சிருக்க வேண்டாமா? வெட்டிட்டு வானா கட்டி எடுத்துட்டு வரணும். அவதான் குலசேகரன் பொண்ணு. நீ விட்டுட்டு வந்திருக்க. ஏன் பொண்ணு இந்த மாதிரி ஏமாந்து வரலாமா? அப்பா துக்க வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன், என்ன தொடாதன்னு சொல்லும்போது நாங்க என்னப்பா? சொல்லி முடிச்சிட்டியா? இப்ப நான் சொல்லவா? கங்கா துக்க வீட்டுக்கு போல. பெரிய கோவிலுக்கு போயிட்டு அவ திரும்பி வந்தத நேர்ல பார்த்த ஒருத்த எனக்கு போன் பண்ணி சொன்னான். துக்க வீட்டுக்கு போனவளா இருந்தா ஏன் பெரிய கோயிலுக்கு போறா? பெரிய கோயில்ல இருந்து நேரா வீட்டுக்கு தான் வந்திருக்கா. வீட்டுக்கு வந்தவ தான் துக்க வீட்டுக்கு போனதா உங்ககிட்ட பொய் சொல்லிருக்கா. ஏன் பொய் சொன்னா? அதானேப்பா, எதுக்காக அவ அந்த மாதிரி எங்ககிட்ட போய் சொல்லணும்? எதுக்காகன்னா கர்ப்பத்தை கலைச்சிருக்கா, அதனாலதான் பொய் சொல்லிருக்கா. நீங்க அவ வயித்துல குங்குமத்தை தடவினீங்கன்னா அவ கர்ப்பமா இல்ல, அவ வயித்துல குழந்தை இல்லன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும்ல. அதனாலதான் உங்ககிட்ட பொய் சொல்லிருக்கா. பாத்தியாக்கா? அம்மா இளவஞ்சி, இப்ப நீ தோத்துட்டு வரலமா, ஒரு வகையில ஜெயிச்சிட்டு தான் வந்திருக்க. எப்படின்னு கேக்குறியா? அந்த டாக்டர் உங்ககிட்ட சொன்னது நிஜம். கங்கா இப்ப கர்ப்பமா இல்ல. உங்களை தொட விடாம பண்ணி எங்க அப்பா குதிரைக்குள்ள இல்லன்னு அவளே தன்னை காட்டி கொடுத்துக்கிட்டா. இது போதும்மா எனக்கு, இது போதும். நீங்க தைரியமா போங்க. இதுக்கு மேல நான் பாத்துக்கிறேன். அதுக்காக நீங்க விலகி இருக்க கூடாது. அப்பப்ப கங்காவுக்கு என்னென்ன நெருக்கடி கொடுக்க முடியுமோ அது எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். போங்க, போயிட்டு வாங்க. தைரியமா போ. பாத்தியாக்கா அவ எப்படி எல்லாம் நம்மள ஏமாத்திருக்கான்னு? கங்கா, கலெக்டர் கங்கா, நான் பார்த்து பிறந்த பொண்ணு நீ எனக்கே ஆட்டம் காட்டுறியா? இனிமே ஏன் ஆட்டத்தை நீ பார்க்க போற? உன் அப்பா கிட்ட இருந்து மட்டும் இல்ல, உன் அம்மா கிட்ட இருந்த உன்னை பிரிச்சு காட்டுறேன், பிரிச்சு காட்டுறேன். என்னன்னாச்சியா? பூ கட்டிட்டு இருக்கியா? ஆமாங்க ஐயா. இந்தாம்மா போய் ஐயாவுக்கு மோர் கொண்டு வா. சரிங்க போ. நாச்சியா, ஐயா கோயில் குங்குமத்தோட இளவஞ்சி கங்காவை பார்க்க போனால வந்துட்டாளா? இன்னும் வரலைங்க ஐயா. நானும் வடிவம் அவளை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம். என்னன்னாச்சியா சமையல் பண்ணிருக்க? இன்னைக்கு வடிவு சமையல் இல்லையா? என்னங்கய்யா?
ஐயோ ஐயோ ஐயா அத்தையும் கூடத்திலே இருக்காங்களே, என்ன ஏதுன்னு கேட்பாங்களே, எதையாவது சொல்லி சமாளிப்போம். இளவஞ்சி, நான் இங்க உட்கார்ந்து இருக்கேன், நீ என்ன அப்படியே போயிட்டு இருக்க? அது இல்லைங்கய்யா. கங்கா வீட்டுக்கு போனியே, கங்காவை பாத்தியா, குங்குமத்தை கொடுத்தியா? குடுக்கறது என்னையா குடுக்கறது, நானே என் கையால கங்கா வயித்துல தடவிட்டு தானே வரேன். கங்கா என் மேல கோவமா இருப்பாளோ, நான் சொல்றதெல்லாம் கேட்க மாட்டாளோன்னு பயந்துட்டே போனேன். ஆனா நான் நினைச்ச மாதிரி கங்கா என்கிட்ட நடந்துக்கல. வாங்க நீ, உட்காருங்க நீ, சாப்பிடுங்க நீ, தண்ணி குடிங்க நீ, அண்ணி அண்ணி நீ, ஏகப்பட்ட அண்ணி, அவ்வளோ மரியாதை. அப்பப்பப்பப்பப்பா, ஐயோ, நான் சொன்ன நீங்க நம்பவே மாட்டீங்க. கங்கா பண்ண மாதிரி ஒரு உபச்சாரத்தை நான் கனவுல கூட கண்டதில்ல. ஒரு சப் கலெக்டர்ங்கிற பந்தா இல்ல, ஒரு கலெக்டர் பொண்டாட்டிங்கிற திமிரு இல்ல. அண்ணி அண்ணின்னு அவ்வளோ அன்பு. கங்கா பண்ண அன்பு கலாட்டால நான் சேர்ல உட்கார்ந்திருக்கேனா இல்ல அவ மடியில உட்கார்ந்திருக்கேனான்னு தெரியலன்னா பாத்துக்கோங்களேன். நான் சொல்றேன்க்கா, நீங்க சேர்ல தான் உட்கார்ந்திருப்பீங்க. ஏய், என்னடி என்னமோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி பேசுற? இல்லக்கா, நீங்க கங்கா மடியில உட்கார்ந்திருந்தீங்கன்னா கங்கா இன்னும் ஹாஸ்பிடல்ல இருந்திருப்பாங்களே. பாத்தீங்களையா பாத்தீங்களையா, இந்த மாதிரி குறுக்கு புத்திக்காரி கூட இருக்கிறது தான் எனக்கு வேதனையா இருக்கு. கங்கா அப்பவே என்கிட்ட சொன்னா, உடனே போகணும்னு இல்ல நீ, ஒரு 4 நாள் என் கூட இருந்துட்டு போங்கன்னு டிரைவரை அனுப்பி துணிமணி எடுத்துட்டு வர சொல்றேன்னு சொன்னா. நான் தான் கேட்கல. ஏய் ஏய், அவ ஏதோ விளையாட்டுக்கு சொன்னா அதை போய் பெருசா எடுத்துக்கிட்டு. சரி, கங்கா நல்லா இருக்காளா? ரொம்ப நல்லா இருக்கா. ஏமா, அம்மன் குங்குமத்தை கங்கா வயித்துல தடவும் போது குழந்தை உதைக்கிறது தெரிஞ்சுதா? எங்க என்ன தொட விட்டா, என்ன ஏதோ ஒரு தீண்டத்தக்காத மாதிரில தள்ளி நிக்க வச்சா. ஏய், உன்னை தாண்டி கேக்குறேன். என்ன கேட்டீங்க அத்தை? உங்களுக்கு அங்க உத விழுந்துதான்னு கேட்டாங்க. ஏய், இல்லக்கா, நீங்க வயித்துல கை வச்சு பார்க்கும்போது குழந்தை உங்களை உதைச்சுதான்னு அத்தை கேக்குறாங்க. லேசா கை கால்லாம் அசைற மாதிரி தெரிஞ்சது அத்தை. ஐயா, நம்ம குலதெய்வம் கங்காதேவி அருளால கங்கா எந்த கஷ்டமும் இல்லாம நம்ம குடும்ப வாரிசை பெத்து கொடுக்கணும். இருந்தா தானே பெத்துக்கிறதுக்கு. ஐயா, உங்க மக கங்கா கருவை கலைச்சிட்டு கர்ப்பப்பைய தண்ணி ஊத்தி அழிச்ச கரும்பலக மாதிரி சுத்தமா வச்சிருக்கா. சீக்கிரமே குழப்பம்தான் பிறக்குமே தவிர குழந்தையெல்லாம் பிறக்காது.